ஹாய் வணக்கம் சார். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா. பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேஜி கவர் தான் இது. இல்லைங்களா, 18 கவர் சைஸு. நீங்கள் இதில் வச்சாலே உங்களுக்கு ஸ்ட்ராபெரி கொய்யாலாம் நீங்கள் மாடியிலே கூட வச்சுக்கலாம். பாருங்கள், கீழே இருந்தே காட்டுறேன் பாருங்கள். பூ இருக்குது எல்லா செடிலையும், எல்லா பிரான்ச்சஸ்லேயும் பாருங்கள் நிறைய பூ இருக்கும் பாருங்கள். இங்கெல்லாம் பூ ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே ஒன்றா லைனாக காட்டுறேன். பூ மொட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த ஒரே ஒரு செடியில் மட்டும் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். எல்லாமே மொட்டு ஓப்பனாக இருக்குது பாருங்கள். பிஞ்சி அப்படியே பழத்தையும் காட்டுறேன் பாருங்கள். பழம் ஸ்ட்ராபெரி கோவான்றது காய் பச்சையாக பழம் பழுக்கும் போது இப்படி ரெட்டிஷாக மாறிடும். ஸோ இதுதான் ஸ்ட்ராபெரி கொய்யா. இது பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ கவர் சைஸில் தான் வச்சுருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ பிரான்ச் இருக்குது. அவ்வளோ பிரான்ச்சிலையுமே மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு மொட்டு பூவோடு இருக்கும். ஸோ இதெல்லாம் மொட்டு கீழெல்லாம் இது விழாது, எல்லாமே பிஞ்சு கம்பல்சரி எல்லா இதுலேயுமே பிஞ்சு வைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் இருக்கிற எல்லா பூவும் வந்ததுன்னா ஒரு 100 பழத்துக்கு மேலே வரும் இந்த ஒரு செடியில் மட்டுமே பாருங்கள். இப்போ அந்த செடியிலேருந்து பழம் பறிச்சிடலாங்களா பாருங்கள். பழம் பறிச்சிட்டேன், எவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் சார், பாருங்களேன் எவ்வளோ பியூர் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். உள்ள கொய்யா பழம் விதையே கம்மியாக தான் இருக்குது, சூப்பராக இருக்கும், சாப்பிட்லாம். விதை மட்டும் கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது. அது 1 or 2 விதை தான், மற்றபடி அவ்வளோ சூப்பராக இருக்குது. தம்பி கொடுக்கலாமா? எப்படியா இருக்குது பழம்? சூப்பராக இருக்கா? டேஸ்ட் எல்லாம் வேறு லெவல் இருக்குது. பட் விதை மட்டும் கொஞ்சம் பெரிய பெருசாக இருக்குது. அதாவது கொஞ்சம் கடிக்க முடியாத அளவுக்கு வேணும், பெரிய ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. அந்த ஒரு பழத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 விதையிலேருந்து ஒரு 5 விதை தான் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடிக்கு டேஸ்டெல்லாம் கொய்யா பழத்தையும் ஸ்ட்ராபெரியும் சேர்த்துனா எப்படி இருக்குதோ அதை விட வேறு லெவல் இருக்குது. அதுக்கு பேருக்கு தான் ஸ்ட்ராபெரி கோவான்ட்டு பேர். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள், அவ்வளோமே காய் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கலாம். வேணுன்றவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற 2 நம்பருக்குமே வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க, இல்லை வாட்ஸ்அப்லேயே கூட இதுக்கு ஸ்ட்ராபெரி கோவா வேணுன்ட்டு லிஸ்ட் அனுப்புங்க. தீபாவளி பண்டிகை முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே பார்சல் அனுப்ப முடியும் MSSல. ஓகேங்களா? தேங்க்யூ.